பல்தான்ஸ் என அழைக்கப்படும் மும்பையை வீழ்த்தி முதலிடம் பிடித்த குஜராத் அணி. இப்ப தெரியுதா அம்பானி போயிட்டு ஆர்சிபி மேனேஜ்மெண்ட்டுக்கு ஐபிஎல் ஏலத்தின் போது ஏன் கை கொடுத்தாருன்னு. 29 பாலுக்கு சம்பவம் செய்த வில் ஜாக்ஸ் 4 ஓவருக்கு 2 விக்கெட்டை எடுத்து 34 ரன்களை விட்டு கொடுத்து ஒரு பக்கம் மும்பை வான்கடே மைதானத்தில் கொடி நாட்டிய தமிழன் சாய் கிஷோர். 3 கேட்ச் மிஸ்ஸிங். இந்த லட்சணத்துல கண்டிப்பா நீங்க ஐபிஎல் ஃபைனல் போனா ஃபைனல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் என அறிவுரை கூறி இருக்கிறார் குஜராத் டைட்டன்ஸினுடைய கோச்சர் ஆஷஸ் நெக்ரா. இரண்டாம் பாதியில பூனையான பல்தான்ஸ் என்று அழைக்கப்படும் மும்பை இந்தியன்ஸ் அணி ஒரு ஓவருக்கு 3 வைடு 2 நோபாலோட 11 பாலை வீசி 18 ரன்களை விட்டு கொடுத்த ஹார்திக் பாண்டியா. கிரிக்கெட்ல மிகப்பெரிய குற்றம் என்ன தெரியுமா? இந்த நோபால் வீசுறதுதான். காட்டமா கூறி இருக்கிறாரு நம்முடைய ஹார்திக் பாண்டியா. ஒரே டீமை சேர்ந்தவர்கள் 500 ரன்னை கிராஸ் பண்ணி இருக்கிறாங்கன்னா நம்ப முடியுதா? இந்த சீசன்ல வேற யாரும் இல்ல, பட்லர், சாய் சுதர்சன், சுப்மன் கில். மேலே குறிப்பிட்ட அனைத்தையும் இந்த தொகுப்புல முழுமையாக பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ்க்கும் குஜராத் டைட்டன்ஸ்க்கும் வான்கடே மைதானத்தில் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில 2 அணிகளுமே ரன்கள் அதிகமாக குவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனா டாஸை வின் பண்ணி மாற்றம் எல்லாமே ஒரு மாதிரியா நிகழ்ந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே தரம் உயர்ந்த அணிகள். அந்த பக்கமா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ஒரு பக்கம் சாய் சுதர்சனும் சரி, பட்லரும் சரி, கில்லும் சரி 3 பேரும் சேர்ந்து 75% ரன்னை இந்த சீசன்ல முழுக்க அவங்க மட்டும்தான் அடிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில பேட்டிங்ல தரமா இருக்கிறாங்க. இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸை பார்க்கும் பொழுது தொடர் 6 வெற்றிகள். இது 7வது வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியில ஒரு கம்பீரமான நடை நடக்க போகிறது. அந்த நடையில யார் ஜெயிக்க போறாங்க இந்த பேட்டில்னு சொல்லிட்டு எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருந்தது. கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாராலையுமே சொல்ல முடியாத அளவிற்கு 2 பேருடைய திறமை சரிக்கு சரியாக இருந்தது. ஆகையினாலதான் கடைசி பால்ல வந்து முடிவு செய்யப்பட்டது யார் வெற்றி என்று. அது மும்பையா குஜராத்தான்னு சொல்லிட்டு நாம பார்த்தா இந்த இடத்துல குஜராத் தான் 3 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி அடைந்திருக்கிறது. இந்த மும்பையை பல்தான்ஸ் என அழைக்கப்படுகிற இந்த மும்பையை வீழ்த்தி ஒரு பக்கம் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். தொடக்கத்துல டாஸை வின் பண்ணும்போது ஜிடி அணியினர் ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணினாரு சுப்மன் கில். ஏன் அதை எடுத்தாருன்னா ஆடுகளும் மாற போறதில்ல, ஆகையினால நாங்க அதையே தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்மன் கில் அவர்கள் சொன்னாரு. ஏன்னா 2வது பேட்டிங்லயும் அதே மாதிரி தான். அவங்க ஒரு இலக்கை கொடுப்பாங்க, அந்த இலக்கை நோக்கி நாங்க ஓடிக்கிறோம், எங்களால முதல்லயே வந்து இலக்கை அவங்களுக்கு கொடுக்க முடியாது, இது அவங்களுடைய மைதானம் சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியா தரப்பிலிருந்து எங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எங்களது தொடர் 6 வெற்றிகள் நடைபெற்றிருக்கிறது, அதை தொடர்ந்து 7வது வெற்றியும் நடக்கும் சொல்லிட்டு ஒரு பக்கம் திமிராக கூட பேசியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா அது அவருடைய வெற்றி. ஒரு பக்கம் அந்த அணியினுடைய ஒத்துழைப்பும் அப்படி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல காற்று அதிகமாக வீசுவதனால செகண்ட்ல நாங்க போலிங்ல வீசும்போது ஒரு தாறுமாறான ஒரு நடவடிக்கை நடக்கும். அந்த நடக்கிறது மூலமாக நாங்கள் வெற்றியை எளிதாக்குவோம் எங்களோட போலிங் மூலமா. ஏன்னா அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பாகுபலின்னு சொல்லக்கூடிய பும்ரா அவர்களும், போல்ட் அவர்களும், அதுக்கப்புறமா கரண் சர்மா அவர்களும், இதுல இன்னொரு மாற்றம் வேற, அதிசயம் வேற நடந்தது. போக அதை பார்ப்போம். இந்த மாதிரி இருவருமே டாஸ் போடும் பொழுது எங்களுடைய அணியில இவங்க இருப்பாங்க, அவங்களுடைய அணியில அவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சுப்மன் கில் மட்டும் என்ன சொன்னார்னா வாஷிங்டன் சுந்தர் இல்ல சாய் கிஷோர் உள்ள எடுத்துட்டு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட வச்சாரு. ஆனா கடைசியில எடுத்துட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீரர் அஷத் கான் சொல்லிட்டு இன்னொரு நபரையும் உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த குஜராத் அணியிலும் சரி, மும்பை அணியிலும் சரி இருக்கக்கூடிய 11 வீரர்கள் ஒவ்வொரு பக்கத்திலையும் சிறப்பு வாய்ந்த பிளேயர்களா தான் இருக்கிறாங்க. ஏன்னா எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இங்க இருந்ததுனாலதான் இந்த போட்டி விறுவிறுப்பாக கடைசி பந்து வரைக்கும் போச்சு. ஜிடி அணியினுடைய போலர் ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வருது சிராஜ் அவர்கள் தான். அந்த பக்கமா யார் இருக்கிறது? ரிக்கல்டன் சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவரும் ரோஹித் சர்மாவும் இருக்கிறாங்க. இந்த 2 பேருமே ஒரு டேஞ்சரான ஒரு பிளேயர் தான். சிராஜ் மட்டும் குறைவான ஆள்லாம் கிடையாது. இந்த சீசன்ல பயங்கரமா வீசி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி சீசன்லாம் ஒயிட் பால்ல அவர் வேற மாதிரி இருந்தாரு. தற்பொழுது அவரை சாம்பியன்ஸ் டிராஃபில எடுக்கலன்ற ஒரே காரணத்துக்காக இப்ப சிறப்பா செயல்பட்டு வராரு. அந்த விதத்துல அவருடைய போலிங்ல குறை இருக்காது. அந்த வகையில பார்க்கும் பொழுது 2வது பந்திலேயே 2 ரன்கள் எடுத்திருக்கக்கூடிய ரிக்கல்டன் அவர்களை ஒரு பக்கம் விக்கெட் எடுத்திருப்பாரு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க 2 பேரும் நின்னுட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுன்னு தான் அர்த்தம். அதுவும் இல்லாம நாம ரோஹித் சர்மாவை பார்த்துட்டோம். ஒரு 4 6 5 6 அடிச்சுட்டு தொடர்ச்சியா கண்டினியூவா நின்னுட்டாருன்னா அதுக்கப்புறம் மேட்ச் அவங்களுக்கு கிடையாது, குஜராத் தோல்விதான் சொல்லிட்டு நாம உறுதியா எடுத்துக்கலாம். அது இந்தியா ரீதியா
பார்க்கும்பொழுது ஆஸ்திரேலியா கூட விளையாடினா கூட அந்த நிலைமை தான். 264 நமக்கு ஞாபகம் இருக்குல்ல. அந்த வகையில பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ரோஹித் சர்மாவை இந்த புதுசா வந்த அர்ஷத் கான் வந்து ஒரு விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த இடத்துல 26க்கு 2 விக்கெட்டுகள், 2 ரன்ல ரிக்கல்டன் காலி, 7 ரன்ல ரோஹித் சர்மா காலி. சரிடா, இந்த இடத்துல சரிவு, மிகப்பெரிய ஒரு சரிவு ஏற்பட்டு விட்டது. இது எப்படி சரி செய்ய போறாங்க மும்பை இந்தியன்ஸ்? மும்பை இந்தியன்ஸ்லாம் பல்தான்ஸ் சொல்லுவோம்ல, போராடக்கூடிய குணமுள்ளவர்கள் தான் அவங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது அடுத்த ஜோடி சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்சன் பொளந்து கட்டிட்டாங்க. ஒவ்வொரு ஓவரையும் டேக்கிள் பண்ணும்போது பயங்கரமா டேக்கிள் பண்றாங்க. 6 ஓவருக்கு 56 ரன்கள். அதாவது தொடக்கத்துல 10 ஓவருக்கு 89 ரன் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. அடுத்த 10 ஓவருக்கு பாத்தீங்கன்னா அப்படி 66 ரன். கடைசியா வந்து 97ல சூரியகுமார் யாதவ் அவுட் ஆகியிருப்பாரு. அங்கிருந்து 16 ரன்களுக்குள்ள 4 விக்கெட் விழுந்திருப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் மாற்றங்கள் இடையில் நடந்தது. இந்த இடத்துல கில் அவர்களுடைய அந்த ஒரு தந்திரமான மூளை என்ன தெரியுமா? 6 ஓவருக்கு 56, வில் ஜாக்சன் ஒரு பக்கம், சூரியகுமார் யாதவ் நின்னுட்டாங்க. இந்த இடத்துல இவங்களுடைய லோனை எப்படியாவது கழட்டணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா, சாய் கிஷோரையும் ஒரு பக்கம் ரஷித் கானையும் எடுத்துட்டு வராரு. 7th ஓவர்ல எடுத்துட்டு வந்த சாய் கிஷோர் அவர்கள் ஒரு 6 கொடுத்து ஒரு 10 ரன் கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறமா 9வது ஓவர்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 அடிச்சு ஒரு 8 ரன் சம்திங் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் என்னதான் 11வது ஓவர்ல சூரியகுமார் யாதவ் 35 ரன்ல இவர் வீழ்த்துறாரு 6 அடிக்க முயற்சிக்கும் போது. ஏன்னா 6 ஓவர் வரைக்கும் 56 அடிச்சிருக்கும் போது இவங்க கிட்ட எந்த ஒரு தடுமாற்றமும் இல்ல. ஆனா சாய் கிஷோர் வந்த உடனே அவருடைய ஓவர்ல இவங்க 2 பேருமே தடுமாறுறாங்க. ஆகையினால்தான் சுப்மன் கில் தொடர்ச்சியா 7, 9, 11, 13வது ஓவர்ல ஹார்திக் பாண்டியா வந்தாரு. 1 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளியே போயிருப்பாரு. போன பேட்டில் இவங்க 2 பேருக்கு ஒரு விரோதமான செயல் நடந்தது. இந்த முறையில் அது தீர்க்கப்பட்டது. ஏன்னா சாய் கிஷோர் போராடி ஒரு பக்கம் அவர் விக்கெட்டை எடுத்துட்டு எந்த ஒரு செயலும் ஈடுபடல. ஆனா முன்னாடி ஹார்திக் பாண்டியா ஏதோ சொன்ன மாதிரி ஒரு தகவல், அதுல ஒரு விமர்சனம் கூட செய்யப்பட்டது. சாய் கிஷோரை இவர் வந்து அவமானப்படுத்திட்டாரு அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. ஆனா இந்த முறை அந்த பேட்டில் வந்து வென்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சாய் கிஷோர் தான். இதன் மூலமாக ஒரு பக்கம் வான்கடே மைதானத்துல கொடி நாட்டியது இந்த தமிழன் சாய் கிஷோர் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் விமர்சனம் கூட எழுந்திருக்கிறது. இதற்கான முழுமையான காரணம் என்ன தெரியுமா? ஒரு பக்கம் சூரியகுமார் யாதவ், வில் ஜாக்சன் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த ஸ்ட்ராங் ஜோடிய ஒரு பக்கம் பிரிச்சது யாருன்னு பார்த்தா சாய் கிஷோர் தான். இவர் முன்னாடி எல்லாம் உள்ள அதிகமா வாய்ப்பை கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த பக்கம் போலர்ஸ் அதிகமா இருக்கிறாங்க, பேட்டிங்கும் அதிகமா இருக்கிறாங்க. சரி, நாம எப்படி இவருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுன்னு பார்த்தா தக்க சமயத்துல கில் அவர்கள் நாங்க வெளியே உட்கார வச்சிருக்கோம், ஆனா இந்த முறை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரபாடா வேற பயிற்சியில் ஈடுபட்டிருக்காரு, அவரையும் எடுத்துட்டு வர முடியல. இப்படி இருக்கிற பட்சத்துல சாய் கிஷோரை உள்ள எடுத்துட்டு வந்து டெக்னிக்கலா இந்த 2 விக்கெட்டையும் கழட்டி அதுக்கப்புறமா 97ல இருந்து 16 ரன் அடிக்கிறதுக்குள்ள 4 விக்கெட் எடுத்தோம்னு சொன்னல. இதன் மூலமாக 155க்கு 8 விக்கெட் இழப்பு 20 ஓவர்ல கம்ப்ளீட் ஆச்சு. இப்ப 156 மட்டும் தான் அடிக்கணும். ஆல்ரெடி குஜராத் டைட்டன்ஸுடைய பேட்டிங் லெவல் வேற லெவல்ல இருக்கும். சாய் சுதர்சன், கில், பட்லர் இந்த 3 பேர் சேர்ந்து 500 ரன்கள் அடிச்சிருக்காங்க. 508, இவர் 500 ரன், பட்லரும் 500 ரன்களை அடிச்சிருக்காரு. இந்த வகையில பார்க்கும் பொழுது இந்த பேட்டில் கண்டிப்பாக ஜிடி அணிக்கு தான் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல மழைன்னு சொல்லிட்டு ஒரு இயற்கை இருக்குது. இதன் மூலமாக மாற்றம் என்ன வேணாலும் நிகழலாம். அதுவும் இல்லாம மும்பையை சாதாரணமா எடை போடக்கூடாது. ஒரு பக்கம் பும்ரா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் போல்ட் இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் தீபக் சாகர் இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் கரண் சர்மா இருக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஹார்திக் பாண்டியா. ஹார்திக் பாண்டியாவும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான், பும்ராவும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான், போல்ட்டும் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஆனா தீபக் சாகர் டெத் ஓவர் கிடையாது. தோனி அவர்கள் இதுவரைக்கும் தீபக் சாகரை ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லிலே யூஸ் பண்ணி முடிச்சிருவாரு. ஆனா இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா அவர்கள் தவறான செயல்முறையினால கடைசியில் எடுத்துட்டு போயிட்டாரு. என்ன காரணம்னா, முன்னாடியே இந்த இடத்துல 5 ஓவருக்குள்ள டிஆர்எஸ் முறை வரும், அதுக்குள்ள நம்ம அட்டாக்ல கொண்டு வந்துடலாம் பும்ராவன்னு சொல்லிட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வந்தாரே தவிர பின்னாடி நடக்க போறது அவர் கண்டுக்கல. பின்னாடி இது வரைக்கும் இழுத்துட்டு போகாது, டிஆர்எஸ் முறைப்படி நாம தான் வெற்றி பெறுவோம். ஏன்னா 26 ரன் மட்டும் தான் 6 ஓவருக்கு அடிச்சிருந்தாங்க. அப்படி அடிக்கும் பொழுது அவங்களுக்கு 40 தேவை, டிஆர்எஸ் படி 40 தேவை. அந்த இடத்துல மும்பை தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இதே நினைப்புலதான் ஹார்திக் பாண்டியா மாற்றி மாற்றி ஓவர்களை போல்ட்டுக்கும் ஒரு பக்கம் தீபக் சாகருக்கும் ஒரு பக்கம் பும்ராக்கும் கொடுத்து காலி பண்ணிட்டே வந்துட்டாரு. கடைசியா தீபக் சாகரை ஒரு பக்கம் நிக்க வச்சு கடைசி ஓவர்ல கொடுக்க வைக்கும்போது அவரால் முடியல. டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியாவே போட்டுக்கலாம், ஏன்னா நிறைய ஓவர்கள் அவர் போட்டிருக்கிறாரு. அந்த வகையில பார்க்கும்பொழுது ஹார்திக் பாண்டியா போட்டிருந்தா கண்டிப்பா அந்த இடத்துல வெற்றி கிடைச்சிருக்கும். ஜிடி அணியும் ஒரு பக்கம் பேட்டிங்ல சொதப்பினாங்களான்னா கண்டிப்பா சொதப்பி இருக்கிறாங்க. சாய் சுதர்சன் 5 ரன்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் போல்ட் ஓவர்ல அவுட் ஆயிட்டார். தீபக் சாகர் ஓவரையும் ஸ்விங் ஆகும், அதாவது ஃபேஸ்ல வந்து ஸ்விங் ஆகிறது இயல்பு. ஆனா இந்த 2 பேரும் பயங்கரமா பண்ணுவாங்க. அந்த வகையில தான் பும்ராவை ஃபர்ஸ்ட் அட்டாக்ல கொண்டு வராம லாஸ்ட்ல வச்சுக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனா இடையில மழை காரணமாக அவரே எடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, இப்போ போல்ட்டோடைய ஓவர்ல ஸ்விங்க அவரால் ஃபேஸ் பண்ண முடியல. ஆகையினால் அவரும் அவுட் ஆயிட்டு கீப்பர் கேட்ச் ஆகிட்டு வெளியே போயிட்டாரு. இதற்கு அடுத்து கில்லும் பட்லரும் ஒரு பக்கம் பொறுமை காத்தார்கள். 6 ஓவருக்கு 29 தான் அடிச்சாங்க. இந்த இடத்துல டிஆர்எஸ் முறை ஒரு பக்கம் மழை அதிகமா வந்து டிஆர்எஸ் எடுக்கணும்னு பார்த்தா
40 ரன் இருந்தா மட்டும்தான் இந்த இடத்துல ஜிடி அணி வெற்றி பெற முடியும். அது வரைக்கும் யார் வெற்றி என்ற இலக்குடன் இருந்தார்கள்னா மும்பை அணி மட்டும்தான். அந்த இடத்துல 7வது ஓவர் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. அடுத்தது நம்ம தங்கராசா வந்தாரு, 8வது ஓவர் போட்டாரு. ஐயா 3 பாலுக்கு 6 ரன் கொடுத்து 4th பால்ல இருந்து 6th பாலுக்குள்ளார 11 ரன்கள், மொத்தம் வந்து 18 ரன்கள். அதாவது நோ பால், 2 நோ பால், 3 வைடு போட்டிருப்பாரு ஒரே ஓவர்ல. இப்படி எல்லாம் கொடுத்தா எப்படிடா வின் பண்ண முடியும்ன்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அந்த பக்கமா பும்ரா போராடுறாரு, போல்ட் போராடுறாரு, தீபக் சாகர் போராடுங்கிறாரு. ஒரு பக்கம் அஸ்வினி குமார் எங்க இருந்து வந்தாங்க கேக்குறீங்களா? ஒரு பக்கம் வந்து போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் என்ன பண்ணிருப்பாருன்னா, தலையில அடிபட்டிருக்கும், கன்கஷன் முறையில வந்து நாங்க அஸ்வினி குமாரை எடுத்துட்டு வரோம். இப்ப உண்மையாகவே மும்பை அணி மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங் ஆயிடுச்சு போலிங்ல. இப்ப போலிங் அட்டாக் வந்து வேற மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தரும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. 10 ஓவருக்கு 68 ரன்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து இருக்கக்கூடிய ஓவர்கள்லாம் டாட் ஆயிட்டே வருது. அந்த இடத்துல பட்லர் 30 ரன்னுக்கு அஸ்வினி குமார் வந்து அவுட் ஆக்குறாரு. அதுக்கப்புறமா ருதர்ஃபோர்டன் வந்து வில் ஜாக்ஸ் ஓவர்ல ஒரு 15 ரன்கள், 2 6 ஒரு 4 என்ற அடிப்படையில இதை கிளியர் பண்ண உடனே தான் ஒரு மனம் திருப்தி ஆச்சு. எப்படி ஹார்திக் பாண்டியா இடையில வந்து கொஞ்சம் ரன்னை தூக்கி விட்டாரோ அது மாதிரி வில் ஜாக்ஸ் வந்து மறுபடியும் தூக்கி விட்டாரு. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா 14 ஓவருக்கு 107 ரன்கள் இருக்கிறது. கடைசியா 18 ஓவருக்கு 132 வந்து நிக்குது. இந்த இடத்துல 43ல இடையில வந்து கில்ல ஒரு 4 அடிச்ச உடனே அடுத்த பால்ல விக்கெட் எடுத்து செம்மையா பண்ணிருப்பாரு பும்ரா அவர்கள். என்னைக்குமே தரம் வாய்ந்த பவுலர் தாங்க. நம்பர் 1 பவுலர் உலக அளவுல யாருன்னு கேட்டா பும்ரா மட்டும் தான் சொல்ல முடியும். அவருடைய ஸ்பார்க் வேற யாருக்குமே வராது. அந்த கையாது வேற எதுனா தெரியல, அப்படி வேற மாதிரி இருக்குது அவருடைய போலிங்லாம். அப்படி இருக்கும்போது அடுத்த கட்டத்தில் அவருடைய போராட்டம் வீணா தான் போச்சு எல்லாமே. இந்த இடத்துல கடைசி ஓவர்ல தீபக் சாகர் கிட்ட கொடுத்தாங்க, தோனி அவர்களே கொடுக்கறதுல, ஆனா இவங்க கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்த உடனே ஒரு ஓவருக்கு 15 அடிக்கணும். இந்த இடத்துல ஒரு 4, ஒரு 6, ஒரு சிங்கிள், ஒரு நோ பால், ஒரு ரன்னு, அப்படிலாம் இருக்கும் பொழுது கடைசியா 2 பாலுக்கு 1 அடிக்கணும்னு ஒரு நிலைமை வருது. அந்த இடத்துல கோட்ஸி வந்து அவுட் ஆயிடுறாரு 12 ரன்ல. இப்போ ஒரு பாலுக்கு 1 அடிக்கணும். இந்த இடத்துல அஷத் கான்ன்ற நியூ பிளேயர் வராரு. ஆனா தீபக் சாகர் எடுத்துட்டு போயிட்டு யாக்கர் விக்கிறாரு. அவர் ஸ்ட்ரோக் வச்சுட்டு ஓடுற மாதிரி ஸ்ட்ரெயிட்ல போகுது. அந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா கிட்ட கையில இருக்குது. அந்த பாலை தூக்கி சூரியகுமார் யாதவ் கிட்ட ஸ்டம்ப் பக்கத்துல நிக்கிறாரு. அவர்கிட்ட போட்டு இருந்தாலே புடிச்சு வச்சிருந்தாலே அவுட் ஆயிருப்பாங்க. அந்த இடத்துல டிரா ஆயிருக்கும், மேட்ச் வேற மாதிரி மாறி கடைசியில வெற்றி யாருக்கு என்று யாருக்குமே தெரியாம இருந்திருக்கும். அது நடந்திருந்தா முடிஞ்சிருக்கும். ஏன்னா ரெண்டுமே வந்து தரம் வாய்ந்த அணி தான். அப்படி பார்க்கும் பொழுது சூப்பர் ஓவர் வந்தா கூட இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்களான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா பும்ரா வந்து அந்த ஓவரை வீசியிருப்பாரு. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அப்படி இருந்தும் இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா 2 தப்புகளை பண்ணிட்டாரு. ஒரு பக்கம் டெத் ஓவர் அவரே போட்டிருக்கணும். அதுவும் இல்லாம அந்த ரன் அவுட்டை சூரியகுமார் யாதவ் கிட்ட கொடுத்திருக்கணும். அதுவும் கொடுக்காம இவரே த்ரோ அடிச்சு நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுவும் நடக்கல. எல்லா விதத்திலையும் தோல்விக்கு காரணம் ஒரு பக்கம் ஹார்திக் பாண்டியா தான் அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது. ஏன்னா கேப்டனா அவர் சரியா செஞ்சிருக்கணும். ஒரு பக்கம் டெத் ஓவருக்கு நம்ம நினைச்சு பார்த்துருக்கணும். காத்து மழை அடிக்குது இயல்பு. ஆனா ஒரு ஓவரை நிறுத்தி வச்சிருந்தா பும்ரா கடைசியில வந்து 10 ரன்னை கூட அசால்ட்டா முடிச்சிருப்பாரு. அந்த இடத்துல அவர் ஏமாந்துட்டாரு. இல்லையா அந்த 15 ரன்னை வச்சு தீபக் சாகரே ஒழுங்கா போட்டிருக்கலாம். அவர் தவற விட்டதும் அவருடைய தவறு தான். ஆனா தோனி அவரை கடைசி ஸ்பெல்லுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாரு. முதல் ஸ்பெல்லுக்கே யூஸ் பண்ணி அவருடைய ஓவரை முடிச்சிருவாரு. ஏன்னா ஸ்பிங் ஆகுது அவருடைய பால். 4 ஓவர் அப்பயே முடிச்சுட்டு அவர் ஓரம் கட்டிடுவார். அப்படி இருக்கும்போது ஹார்திக் பாண்டியா டெத் ஓவர்ல யூஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு தான். அதுவும் இல்லாம இதுல டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல 25% அபராதம் பிடிக்கப்பட்டது ஹார்திக் பாண்டியாவுக்கு. ஒவ்வொரு பிளேயருக்கும் 6 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சுட்டாங்க. அதுவும் இல்லாம ஆஷிஷ் நெக்ரா வேற 3வது நடுவுகளுடன் ஒரு பக்கம் போரிடுற மாதிரி அவங்க கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால அவருக்கு 25% ஒரு பக்கம் அபராதம். இந்த போட்டியே ஒரு கலவரமா தான் முடிஞ்சிச்சு. காரணம் என்னன்னா இந்த இடத்துல யார் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடிக்க போறாங்க, மும்பையா குஜராத்தா? இந்த ஐபிஎல்லே ரொம்ப தரம் வாய்ந்த ஒரு அணிகள் யாருன்னா இந்த 2 அணிகள் தான். மீதி இருக்கக்கூடிய அணிகளும் தரம் வாய்ந்த அணிகள் தான். இருந்தாலும் இந்த பல்தாஸும் குஜராத்தும் ஓவரா ஃபர்ஸ்ட் இடம் யாருக்கு 2வது இடம் யாருக்குன்னு தான் போரிட்டு இருக்காங்க. ஆனா இடையில ஆர்சிபின்னு ஒருத்தர் இருக்கான்றதை எல்லாருமே மறந்துட்டாங்க. அவங்களுடைய வெற்றியும் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதை தொடர்ந்து சிஎஸ்கேவுக்கும் கேகேஆருக்கும் நடக்கிற மேட்ச் பற்றிய தகவல் தெரியணும்னா தமிழரசன் பாரிவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.